எல்லாருமே காஸ்கோவுக்கு மாதத்துக்கு ஒரு முறை போவாங்க. ஆனால் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை போவோம். ஏன்னா காஸ்கோ பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. சம்மர் வந்துட்டாலே யூஎஸில் நிறைய பேர் கார்டனிங் பண்ணுவாங்க. நானும் கொஞ்சம் கார்டனிங் வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். காஸ்கோவில் என்ட்ரன்ஸில் செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு ட்ரெஸ் செக்ஷன் போயாச்சு. எப்போ போனாலும் ஒரு டாப் எடுத்துடுறது. அப்படியே எடுத்து நிறைய டாப் சேர்ந்துருச்சு. இங்கே ஸ்கூலில் புக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி புக் இங்கே காஸ்கோவில் மட்டும்தான் வாங்குறது. ஒரு புக் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு புக் வாங்கி கொடுப்போம். நிறைய வெப்சைட்லாம் சர்ச் பண்ணுறதில்ல. நம்ம ஊரில் வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட் மூட்டை வாங்குற மாதிரி இங்கே செடி வைக்கிறதுக்கு மண் வாங்கணும். அதுவும் நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம். அது எனக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் வரும் பிள்ளைக்கு. அவ்வளோ பெரிய பாக்கெட். காஸ்கோக்கு வந்தாலே நிறைய டெம்ட் ஆகி நிறைய பொருள் எடுத்துருவோம். ஒரு 4-5 பொருள் தான் எடுத்துருப்போமே. அதுவே $100 மேலே வந்துடுவோம். இதையே இந்தியன் கிராசரி ஷாப் போய் பாருங்களா, அவ்வளோ பொருள் வாங்கியிருப்போம். ஒரு $50-60 தான் வந்திருக்குமே. இந்த வாரத்துக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.